நவராத்திரி சுபராத்திரி. நம்ம மாதிரி நிறைய மனிதர்கள் இருக்கிறோம், நம்மளுக்குள்ளேயும் அரக்கர்கள் இருக்கிறாங்க. இந்த அரக்க குணத்தை துர்கை மாதிரி ஒரு அம்மன் அதை அழிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த கொலுவை வச்சு நம்ம சாமியா கும்பிடுறோம். இந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் அம்பிகை இச்சா சக்தியை அவதாரமா எடுத்து அழிக்கிறாங்க. அடுத்த 3 நாள் நம்மளுக்கு மகாலட்சுமியா அவதாரம் எடுத்து கிரியா சக்தி கொடுக்குறாங்க. கிரியா சக்தின்னும் போது நம்மளோட செல்வங்களை குறிக்குது. அடுத்த கடைசி 3 நாள் பாத்தீங்கன்னா சரஸ்வதியா உருவாகி ஞானத்தை கொடுக்கறாங்க. 10வது நாள் வெற்றி திருமகளா நம்மளுக்கு உருவம் கொடுக்கறாங்க. நாளும் நம்ம இந்த மாதிரி நவராத்திரியை கொண்டாடும் போது நம்ம கிட்ட இருக்கிற தீய சக்தி எல்லாம் போயிட்டு நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த நவராத்திரியை இப்படி செலிப்ரேட் பண்றோம். இது துர்கையோட விசேஷமான அசுரர்களை அழிச்ச நாளுன்றதுனால நம்ம இதை ரொம்ப சிறப்பா கொண்டாடுறோம். மயில் பச்சை நிறம். இந்த மயில் பச்சை நிறம் எந்த தெய்வத்திற்குரிய நிறம் அப்படின்னா சித்திதாத்ரிங்கிற ஒரு தெய்வத்திற்குரிய நிறம் தான் மயில் பச்சை நிறம். சித்தி அப்படின்னா அமானுஷ்ய சக்தின்னு அர்த்தம். தாத்ரின்னா அமானுஷ்ய சக்திகளை கொடுப்பவள் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த நாளில் மயில் பச்சை நிறம் ஆடை அணிஞ்சு அம்மனை வழிபடும் போது நம்மளுக்கு அமானுஷ்ய சக்திகள்லாம் கிடைக்கும். 9வது படியில் மும்மூர்த்திகள் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற பிரம்மா, விஷ்ணு, சிவன் அவங்களோட பொம்மைகளும் அவங்களோட தேவிகள் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி இவங்களோட பொம்மைகளும் வைக்கும். இவங்க எல்லாத்துக்கும் நடுவில் என்னென்னா ஆதிபராசக்தியோட உருவம் வைப்போம். ஒவ்வொரு நாளும் சரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றி அந்தந்த கலரில் ட்ரெஸ் போட்டு அந்தந்த தெய்வத்தோட அருளை எல்லாரும் பெறணும்.